ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் முகமூடி அணிந்த கொள்ளையர்களின் திருட்டுச் சம்பவ சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் திகிலையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் பகுதியில் வசித்து வரும் துணிக்கடை உரிமையாளர் மோகன்ராஜ் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த பொழுது அவரது வீட்டின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் 12 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 2,70,000 ரூபாய் ரொக்கத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மோகன்ராஜின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் சர்வர் பாக்ஸை துண்டித்துவிட்டு உச்சக்கட்ட தைரியத்துடன் வீட்டிற்குள் நுழைந்து முகமூடி கொள்ளையர்கள் கதவையும் பீரோவையும் உடைத்து நகை பணத்தை அள்ளிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் மோகன்ராஜ் வீடு இருக்கும் அதே வீதியில் உள்ள மற்றொரு வீட்டின் சிசிடிவியில் முகமூடி கொள்ளையர்கள் திட்டமிட்டு திருடச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. அதில் 3 கொள்ளையர்களில் ஒருவன் மாற்றுத்திறனாளி என்பதும் பதிவாகியுள்ளதால் மிகவும் நிதானமாக இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றுள்ளனர் என்பது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதே பகுதியில் நேற்று ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் மணி என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் 17 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவங்களை தொடர்ந்து மொடக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு டிஎஸ்பி முத்துக்குமரன் தலைமையில் நடக்கும் இந்த விசாரணையில் ஒரே கும்பல் பல வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையில் ஈடுபட்டது உறுதியாகியுள்ளது. சிசிடிவியில் வெளியாகியுள்ள காட்சிகள் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. ஈரோட்டில் தொடரும் முகமூடி கொள்ளையர்களின் அட்டகாசங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க பொதுமக்கள் தங்களது வீடுகளில் நவீன பாதுகாப்பு சாதனங்கள், சிசிடிவி கேமரா, அலாரம் போன்ற வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வீட்டில் ஆளில்லாத நேரங்களில் அண்டை வீட்டாரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பதுடன் உங்கள் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அலைந்து திரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்கவும் வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. பாதுகாப்பே நம் அனைவரின் பொறுப்பு. ஷபா நியூஸ் தமிழுக்காக பிறைமதி.